ஹாய் ஆல், வெல்கம் டு குடியா ரிவா vlogs. நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு பிளேஸ்க்கு மார்னிங்லேருந்து கிளம்பிகிட்ருக்கேன். அது எந்த பிளேஸ்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? இந்த பிளேஸ் தான் கார்த்திகா ஸ்ரவந்தி ஸ்டுடியோ. அவங்களோட டேலண்ட் அண்ட் ஸ்கில் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அவங்க ஸ்டுடியோவில் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் நடக்குதுன்னா அது 100% ட்ரஸ்டபுளான கிளாஸாக இருக்கும். நிறைய லேர்ன் பண்ணிக்கலான்னு தான் நான் இந்த குக்கி டெக்கரேஷன் கிளாஸ்க்கு என்ரோல் பண்ணேன். என்னோடய கிறிஸ்மஸ் ஹேம்பரில் ஒரு நியூ மெனு ஆட் பண்ணணும்னு நினச்சேன். குக்கி ஆர்டிஸ்ட் மிஸ்ஸஸ் அனிஷா ஃபாத்திமா கிளாஸை ரொம்ப லைவ்லியாக கொண்டு போனாங்க. இந்த கிளாஸ் பேசிக்காக ஒரு சுகர் குக்கி செஞ்சு அது மேலே ராயல் ஐசிங் வச்சு டெக்கரேட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ராயல் ஐசிங்னால் வேறு ஒன்றும் இல்லை, சுகரையும் ப்ரோட்டீனையும் சேர்த்து ஒரு ஐசிங் நாங்கள் ரெடி பண்ணுவோம். ப்ரோட்டீன் எதர் எக் ப்ரோட்டீன் இருக்கும், இல்லைன்னா அக்வாஃபாபா, அதாவது கொண்டக்கடலை வச்சு வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு ஒரு ஐசிங் ரெடி பண்ணி அதை இந்த குக்கி மேலே பைப்பிங் பண்ணி டிசைன் பண்ணணும். கேட்க சிம்பிளாக தான் இருக்கும், பட் இதில் டிஃபிகல்ட்டான பார்ட்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஐசிங் கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காகவும் ஐசிங் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அவுட்லைன் போட ஒரு கன்சிஸ்டன்சி வேணும், உள்ளே ஃபில் பண்ண வேறு ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். ஒரு லேயரும் காஞ்ச அப்புறம்தான் மேலே இன்னொரு லேயர் வச்சு டெக்கரேட் பண்ணணும். ஐசிங்கில் ஓவராகவும் கலர் ஆட் பண்ணிடக்கூடாது, கம்மியாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படி எக்ஸஸாவோ இல்லை கம்மியாகவோ பண்ணிட்டோன்னா நியர்பை இருக்கிற கலரோட இது சேர்ந்து மர்ஜ் ஆகிடும். கிளாஸ் 8 hours நடந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ராயல் ஐசிங் ஒரு கன்சிஸ்டன்சியும் ரெடி பண்ணி பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம். தென் ப்ராக்டிஸ் ஷீட் மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே ட்ரேசிங் மெத்தடில் பைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். டாட்டட் லைன்ஸ், ஹைஃபன், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், கர்வ்ட் லைன்ஸ், சர்க்கிள்ஸ், ஸ்கொயர்ஸ்ட்டு எல்லாமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் 1:30 ஆயிடுச்சு. வயிறு கபகபன்னு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மணிஷ் தம் பிரியாணிலேருந்து பன்னீர் பிரியாணி வாங்கி வச்சுருந்தாங்க. விடுவோமா நாங்கள் முக்குன்னு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செகண்ட் ஹாஃபில் குக்கி டோ ரெசிபி டீட்டெயில் சொல்லி கொடுத்தாங்க. தென் டோப் மேக் பண்ணிவிட்டு அதை பேக் பண்ணி எடுத்து கூல் டவுன் பண்ணிவிட்டு அதில் மார்னிங் ரெடி பண்ணி வச்ச ராயல் ஐசிங் வச்சு டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளே இருந்த கலைத்திறமை ஒன்றும் வரல. கூகுள் இமேஜில் போய் குக்கி டெக்கரேஷன் இமேஜ் பார்த்து அதே மாதிரி குக்கியை டெக்கரேட் பண்ணி முடித்தேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பேஜை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அங்கே எனக்கு ஒரு நல்ல பேக்கர் ஃப்ரெண்டும் கிடைச்சாங்க. அண்ட் மேமும் அப்கமிங் ஈவெண்ட் ஒன்று நடக்குது, அதுக்கு வாலண்டியர்ஸ் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், யாராவது வாலண்டியர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அது ஒரு நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு ஆளாக வரேன்னு சொல்லிட்டேன். அந்த ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போயிட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் என்ன, ஃபைனலாக குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மேம்க்கு டாட்டா பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த குக்கி டெக்கரேஷன் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.